வடக்கு பிராந்தியத்தில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான ஒரு பயனுள்ள பாதையை உருவாக்கும் நோக்கில் கனேடிய இலங்கை வர்த்தக சம்மேளனம் யாழ்ப்பாணத்தில் கனேடிய கல்வி கண்காட்சி மற்றும் யாழ்ப்பாண முதலீட்டு வர்த்தக மாநாடு ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக அதன் ஏற்பாட்டு குழு தெரிவித்தது. இதுகுறித்து யாழ் ஊடக மையத்தில் இன்று ஊடக சந்திப்பொன்றை முன்னெடுத்த கனேடிய இலங்கை வர்த்தக சம்மேளனத்தின் சிரேஷ்ட முகாமையாளர் முகமது ஹமீத் இவ்வாறு கூறியதுடன் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், we are planning to have a education fair in May. Sri Lanka Canada Business Council, I am Priyantha Chandrasekhara, President, our Vice President Mr. Mohammad Hamid, and Executive Committee member Ishaq Mohammed, and our counterpart in Canada, Mr. Yangon. And actually for the schedule, Vice President will explain in Tamil. Thank you. நன்றி. இம்முறை கனடா ஸ்ரீலங்கா வர்த்தக ஒன்றியம் ஸ்ரீலங்கா வர்த்தக சம்மேளனத்திற்கு கீழால் இயங்குகின்ற ஸ்ரீலங்கா கனடா வர்த்தக ஒன்றியத்தின் உப தவிசாளர் மற்றும் எங்களோட தலைவர் மிஸ்டர் பிரியந்த சந்திரசேகர மற்றும் எங்களோட அடுத்த உப தவிசாளர் மிஸ்டர் முகமது இர்ஷாத், கனடாவில் எங்களோட கவுண்டர் பார்ட் இருக்கின்ற மிஸ்டர் இளங்கோவன் அவர்களை வரவேற்பதோடு முதற்கண் ஜெஃப்னா பிரஸ் கிளப் பிரசிடென்ட் மற்றும் அனைவருக்கும் நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டுள்ளேன். இம்முறை யாழ் குடாநாட்டில் கனடா எஜுகேஷன் ஃபேர் மற்றும் கனடா இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேட் ஃபோரம், கனடிய கல்வி கண்காட்சி மற்றும் யாழ்ப்பாண முதலீட்டு மற்றும் வர்த்தக மகாநாட்டை நாங்கள் செய்வதற்கு மே மாதம் 2-3 தேதிகளில் ஏற்பாடு செய்துள்ளோம். இதனை நாம் 2 நாட்களாக உடைய ஒரு ப்ரோக்ராமாக ஒரு மாநாடாக நாம் செய்வதற்கு இம்முறை தீர்மானித்திருக்கின்றோம். முதல் நாளில் கனடா வர்த்தக கண்காட்சியும் மற்றும் யாழ்ப்பாண வேலைவாய்ப்பு மற்றும் தொழிலாளர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம் ஒன்றும், ஜாஃப்னா ஜாப் ஃபேர் ஃபார் பொட்டென்ஷியல் எம்ப்ளாயர்ஸ். இதன் நோக்கமானது கனடா வர்த்தக கண்காட்சியானது அன்று சாயந்தரம் பலம்பூரி ஹோட்டலில் நாங்கள் நடத்துவதற்கு சகல ஏற்பாடுகளையும் செய்து வைத்திருக்கின்றோம். இதற்கு பிரதம அதிதியாக மாண்புமிகு பிரதமரை அழைப்பதற்கு சகல ஏற்பாடுகளும் செய்து எமது வர்த்தக பிஸ்னஸ் கவுன்சில் வர்த்தக சம்மேளனம் சகல ஏற்பாடுகளை செய்து இருக்கிறார்கள். இதன் நோக்கம் கனடா மற்றும் பிற சந்தைகளுக்கான மாணவர்களை பணியமர்த்துதல், இலங்கையில் கனடிய கல்வியை வழங்குதல் மற்றும் தொழில் பயிற்சி மற்றும் தொழில்திறன் மேம்பாட்டை அபிவிருத்தி செய்தல், மற்றது கனடா கல்வி மற்றும் திறன் பயிற்சி உரிமையாளர்களை ஊக்குவித்தல். அதை ஆங்கிலத்தில் சொல்வதானால் பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் கனடா அண்ட் அதர் மார்க்கெட்ஸ், delivering Canadian education in Sri Lanka, to establish vocational training and skills development for students and youth, to promote Canada education and skills training franchises, மற்றது ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்கில் ஃபார் மைக்ரேஷன் அண்ட் ஜாப் பிளேஸ்மெண்ட். இதுதான் இந்த கனடா கல்வி கண்காட்சியின் முக்கிய நோக்கங்கள். அதனை அடுத்து நாங்கள் 2 நாட்களாக, அதாவது மே மாதம் 2ஆம் தேதி 3ஆம் தேதிகளில் ஜாஃப்னா ஜாப் ஃபேர் அண்ட் கரியர் கைடன்ஸ், யாழ்ப்பாண வேலைவாய்ப்பு மற்றும் தொழிலாளர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம் ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கின்றோம்.
இதன் முக்கிய நோக்கங்கள் டு ஃபைண்ட் பொட்டென்ஷியல் கேண்டிடேட்ஸ் ஆஃப் ப்ரைவேட் கம்பெனிஸ் எக்ஸிபிட்டர்ஸ் ஃப்ரம் த நார்தர்ன் ரீஜன். அதாவது தனியார் நிறுவனங்களுக்காக சாத்தியமான வேலை வாய்ப்பாளர்கள் கண்டறியப்படுவதும் வடக்கு பிராந்தியத்தை சேர்ந்த கண்காட்சியாளர்கள் இவ்வாறான ஒரு மகாநாட்டில் கலந்து கொண்டு அதில் பெறக்கூடிய சகல அட்வான்டேஜையும் எடுக்கிறது தான் இதில் முக்கியமான நோக்கத்தில் ஒன்று. இரண்டாவது, டு ப்ரொவைட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் அன்எம்ப்ளாய்ட் யூத். வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குதல். இது ஒரு முக்கியமான ஒரு விடயம். விசேஷமாக வட மாகாணத்தில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு. மூன்றாவது, ப்ரொவைட் இன்டர்ன் மற்றது ட்ரைனிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பல நூற்று கணக்கான இளைஞர்கள் யூனிவர்சிட்டிஸ், அதாவது சர்வச கலாசாலைகளில் அவங்க அந்த பட்டம் பெற்றும் வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம், மற்ற இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமை நாங்கள் கொடுக்குவது தான் எங்களோட இந்த ஜாப் ஃபேர், அதாவது கரியர் ஜாப் கைடன்ஸ் டேயின் ஜாப் ஃபேர் டே முக்கிய நோக்கங்கள். முதல் நாளில் நாம் ஒரு டெஃப்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோரம் என்ற ஒரு மகாநாட்டையும் வர்த்தக மகாநாட்டை நாங்கள் செய்வதற்கான சகல ஏற்பாடும் செய்திருக்கின்றோம். அதில் குறிப்பாக 4 துறைகளை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். முதலாவது கல்வி, தொழில்நுட்பம், நிதி சேவை மற்றும் தொடக்க நிறுவனங்கள். ஆங்கிலத்தில் சொல்வதானால் எஜுகேஷன், டெக்னாலஜி, ஃபைனான்சியல் சர்வீசஸ் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ். ஒரு ஆண்டர்பிரினியர்ஷிப் ஒரு 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 சம்மேளனம், ஒரு மக்களை கொண்டு வருவதற்கான முக்கியமான ஒரு துறை தான் இது. மற்றது இரண்டாவது அக்ரிகல்ச்சர் அண்ட் அக்வாகல்ச்சர் செக்டர், விவசாயம் மற்றும் மீன் வளர்ப்பு துறைகள். மூன்றாவது டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர்ஸ், சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறை. நான்காவது எஸ்எம்இ அண்ட் லாஜிஸ்டிக் செக்டர்ஸ், அதாவது சிறிய ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் என்டர்பிரைசஸும் மற்றது லாஜிஸ்டிக் சர்வீசஸும். இந்த 4 துறைகளை நாங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோரம், அதாவது முதலீட்டு மற்றும் வர்த்தக மகாநாட்டில் மிகவும் விரிவாக கலந்து ஆலோசித்து அதற்குரிய ஃபியூச்சர் பிளான்ஸ் அதை நாங்கள் நிறுவி எவ்வாறு வெளிநாடுகளில் இருந்து யாழ் குடாநாட்டுக்கு மற்றும் வட மாகாணங்களுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுகளை கொண்டு வரலாம் என்ற ஒரு முயற்சியை தான் இது. ஏற்கனவே இலங்கை BOI போர்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீட்டு சபை, இலங்கை முதலீட்டு சபை 3 ஜோன்ஸ், 3 இண்டஸ்ட்ரியல் ஜோன்ஸ் இந்த பகுதியில் நிறுவியிருக்கிறார்கள். ஒன்று KKS, மற்றது பரந்தன், மற்றது மான்குளம். ஆகவே இந்த 3 ஜோன்களுக்கும் தேவையான டெவலப்மெண்ட் ஜோன்களுக்கும் இண்டஸ்ட்ரியல் ஜோன்களுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வருவது தான் எங்களோட முக்கியமான நோக்கம். இரண்டாவது நாளில் மிகவும் முக்கியமாக நாங்கள் தொழில்நுட்ப அமர்வுகள் 4 அமர்வுகளை இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட துறைகளில் செய்வதற்கு சகல முயற்சிகளையும் எம்மோடு கைகோர்த்து பல நிறுவனங்கள், அது அரசாங்க நிறுவனங்களாக இருக்கலாம், EDB, BOI, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், அக்வாகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மற்றும் ஏனைய டூரிசம் போர்டு, ப்ரொவின்ஷியல் கவுன்சில், கவர்மெண்ட் ஏஜென்ட், மற்றது மாண்புமிகு கவர்னர் அவர்களுடைய ஆஃபீஸ் எல்லாத்தோடையும் சேர்ந்து நாங்கள் இந்த தொழில்நுட்ப அமர்வுகள் 4 இரண்டாவது நாள் செய்வதற்கு சகல ஏற்பாடும் வலம்பூரி ஹோட்டலில் தற்போது இடம்பெற்று வருகின்றது. இதில் அந்தந்த துறை சார்ந்த எக்ஸ்பர்ட்ஸ் இதில் வந்து கலந்துரையாடி இந்த துறைகளில் எவ்வாறான முயற்சிகள் மற்றும் முதலீடுகளை கொண்டு வரலாம் என்ற ஒரு பிளான் ஒன்றை நாங்கள் வடிவமைத்து வெளிநாடுகளில் இருந்து, குறிப்பாக கனடாவில் இருந்து
கொண்டு வரக்கூடிய முதலீடுகளை கொண்டு வருவதற்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வருவதற்கு சகல ஏற்பாடும் செய்து கொண்டு இருக்கின்றோம். எமது இலங்கை கனடா வர்த்தக சம்மேளனத்தினால். ஆகவே மிகவும் தாழ்மையுடன் நாங்கள் வேண்டிக் கொள்வது என்னவென்றால் மீடியாவால் இந்த நற்செய்தியை இந்த யாழ்ப்பாணத்திலும் யாழ்ப்பாண குடாநாட்டிலும் பிற இடங்களுக்கும் இந்த நற்செய்தியை கொண்டு போய் எமது நோக்கங்களை முழுதாக அவங்களுக்கு தெரியப்படுத்தி எம்முடன் கைகோர்த்து குடாநாட்டுக்கும் மற்றும் இதர வடமாகாணத்தில் இருக்கின்ற மாவட்டங்களுக்கும் அத்தியாவசியமான முதலீடுகளை கொண்டு வருவதற்கு உங்களால் சகல முயற்சிகளையும் ஒத்துழைப்பையும் தருமாறி மிகவும் தாழ்மையுடன் வேண்டிக்கொள்கிறேன். எங்களுடைய மாணவர்கள் ஈழத்து மாணவர்கள் வந்து பல்கலைக்கழகத்தை அடைகின்ற எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றதும் பல்கலைக்கழகங்களுடைய தராதரங்கள் வசதி வாய்ப்புகள் என்பன இன்னமும் அதிகரித்ததாக தெரியவில்லை. இந்த நிலையில் கனடா, லண்டன், ஆஸ்திரேலியா போன்ற உயர் கற்கையினர்களுக்காக மாணவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே தங்களுடைய இந்த கவுன்சில் உயர்கல்வியை வெளிநாட்டினை தகுந்த பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்று மீள நாடு திரும்புகின்ற மாணவர்களுக்கு ஏதாவது வசதி வாய்ப்புகள் இந்த சர்வதேச மாநாட்டில் யாழ்ப்பாண மாநாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கப்படுமா? இது நல்ல ஒரு கேள்வி. உண்மையிலேயே அது ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோள் தான் இந்த மாநாட்டிலே நாங்கள் எடுக்கின்ற முயற்சி. குறிப்பாக இவ்வாறு தகுதி வாய்ந்த மாணவர்கள் பிற நாடுகளில் சென்று அவர்களுடைய கல்வியை மிகவும் திறமாக முடித்துவிட்டு நாடு திரும்பும் போது அவங்களுக்கு ஸ்டார்ட் அப்ஸ், அதாவது அவங்களாலேயே ஒரு தொழில் முயற்சியை உருவாக்கி செய்யக்கூடிய அனைத்து வசதிகளையும், முதலாவது அவங்களுக்கு ஃபைனான்சியல் சப்போர்ட் தேவை, ரைட். இரண்டாவது அதுக்கு தேவையான மென்டரிங்ஷிப், மூன்றாவது ஒரு லீகல் ஒரு அட்வைஸ். இவ்வாறான சகல ஒரு புதிதாக ஒரு பிஸ்னஸ் ஒன்று இல்லாட்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஸ்டார்ட் அப் போன்ற அறிமுகப்படுத்துவதற்கு தேவையான சகல உதவிகளையும் எமது வர்த்தக சமூகம் செய்வதற்கு முன்வந்துள்ளது. மற்றும் நாங்கள் கொழும்பில் இருக்கின்ற மற்றும் பிற நாடுகளில் இருக்கின்ற பெரிய நிறுவனங்கள் இருக்கின்றார்கள், பப்ளிக் கார்ப்பரேட்ஸ், அவங்களோடையும் நாங்கள் கதைத்து அவங்களையும் இந்த மகாநாட்டு கொண்டு வந்து அங்கே இருக்கின்ற ஜாப்ஸ், அவங்க எத்தனையோ கம்பெனிஸ் இருக்கிறாங்க கொழும்பில் மற்றும் இதர இடங்களில். அப்போ அவங்களுக்கு நாங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கொடுக்குறோம். இங்கே வேலை வாய்ப்பற்ற இளைஞர் யுவதிகளுக்கு அவங்களோட கம்பெனிஸில் ஜாப் ஃபேர் ஒன்று நடத்தி தகுந்த ஆக்களை அவங்களுக்கான ஜாப் பிளேஸ்மெண்ட்டை செய்கிறது. விசேஷமாக நேர்முக பரீட்சைகள் மற்றும் அவங்களுக்கு தேவையான தகுதி தராதரங்களை பார்த்து இந்த 2 நாட்களிலும் நடத்துவதற்கு நாங்கள் சகல முயற்சிகளையும் எடுத்திருக்கின்றோம். வேலைவாய்ப்புகள் என்னும்போது எவ்வாறான நிறுவனங்கள் அங்கே பங்கு பெற்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு? எப்படியான இந்த வகையில் வழங்குறதுக்கு முன் வந்திருக்கு? வேலைவாய்ப்பு நிறுவனங்கள் தேசிய ரீதியானதா, சர்வதேச ரீதியானதா? வேலைவாய்ப்பு வெளிநாட்டை மையப்படுத்தினதா, உள்நாட்டை மையப்படுத்தினதா? விசேஷமாக நாங்கள் தேசிய ரீதியான மற்றும் சில சர்வதேச ரீதியான நிறுவனங்கள் முன்வந்திருக்கின்றார்கள். விசேஷமாக தொழில்நுட்பத்துறை மற்றும் டூரிசம், அதாவது சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறை எடுத்தால் ஸ்ரீலங்காவில் எந்த பகுதியை எடுத்தாலும் பெரிய ஒரு டிமாண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அந்த கம்பெனிஸ், பெரிய பெரிய ஹோட்டல்ஸ், பெரிய கார்ப்பரேட்ஸ் மற்றும் விசாலமான மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், இலங்கையில் கொழும்பில் இருக்கின்ற பப்ளிக் கோட்டட் கம்பெனிஸ், ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ், சகலரும் இலங்கையில் இருக்கிற பெரிய பிரச்சனையில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட், அதாவது தகுந்த திறனுள்ள
அந்த ஸ்கில்ஸ் இல்லாதபடியால் பிற நாட்டிலிருந்து இந்த நிறுவனங்கள் ஆக்களை கொண்டு வராங்க. அப்போ நாங்கள் இந்த மாநாட்டு மூலம் என்ன செய்கிறோம் என்றால் இங்கே இருக்கிற அந்த வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களை அடையாளம் காண்டு அவங்களுக்கு தேவையான ட்ரைனிங் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்களை கொடுத்து இவ்வாறான உள்நாட்டில் இருக்கின்ற கம்பெனிஸுக்கு உள்நாட்டில் இருக்கின்ற நிறுவனங்களுக்கு அவங்கள வேலை வாய்ப்பு கொடுத்து அவங்கள வேலை வாய்ப்புள்ள அமர்த்துவது தான் எங்களோட முக்கியமான நோக்கம். நம்ம வெப்சைட்டில் நாங்கள் தேவையான இந்த இன்ஃபர்மேஷன் எங்களோட கனடா ஸ்ரீலங்கா பிஸ்னஸ் கவுன்சில் வெப்சைட்டில் இதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை நாங்கள் இந்த ஒரு 1-2 கிழமைகளில் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். அப்போ ஹோப்ஃபுல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம் எங்களோட சம்மேளனத்தில் 150க்கு மேற்பட்ட கம்பெனிகள் இருக்கின்றார்கள். அப்போ அவங்கள்ட்ட எத்தனையோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறது. மற்றும் இலங்கை வர்த்தக சம்மேளனம் சிலான் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அதில் கிட்டத்தட்ட ஒரு 8000 கம்பெனிஸ் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நாங்கள் இயங்குறபடியால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் இந்த வடகிழக்கு குறிப்பாக வட மாகாண இளைஞர்களுக்கு நாங்கள் கொண்டு வரலாம் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. வடபகுதியில் இவ்வாறான முதலீடுகளை வடபகுதியிலேயே உருவாக்குவதற்கான முயற்சிகள் உங்களோட கையில் இருக்குதா திட்டத்தில்? அதாவது இலங்கை முழுவதும் தான் நீங்கள் சொல்கிறீங்க சுற்றுலா தலம் மற்ற விருந்தோம்பலுக்கான ஏற்பாடுகள் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறீங்க. வடபகுதி குறிப்பாக சுற்றுலாவுக்கு பேசுவோம் இடம். வடபகுதியில் இவ்வாறான திட்டங்களை நேரடியாகவே கொண்டு வந்து அதுக்கான முதலீடுகளை செய்கிறது தொழில் வாய்ப்பு உருவாக்குவதற்கான ஒரு பொறுமுறை கூட இதிலே இருக்கா? நல்ல ஒரு கேள்வி. எங்களோட கவுண்டர் பார்ட் கனடா ஸ்ரீலங்கா பிஸ்னஸ் கன்வென்ஷன் அவங்க ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு ப்ரொப்போசல் ஒன்று கொடுத்துருக்கிறாங்க. கேகேஎஸில் 360 ஏக்கர் நிலத்தை எடுத்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஜோன் ஒன்று செய்வதற்கு, அந்த இண்டஸ்ட்ரியல் ஜோன் மூலம் அவசியமான இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுகளை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கின்றது. எமது சம்மேளனமும் அதற்குரிய சகல சப்போர்ட் எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஸ்பெஷலி இந்த ஃபெசிலிட்டேஷன் கவர்மெண்ட்டில் கொடுக்க முடியுமான ஃபெசிலிட்டேஷன் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். மற்றது இப்போ வடபகுதி எடுத்தால் இந்தியாவிலிருந்து ஏற்கனவே 2 ஏர்க்ராஃப்ட் ஸ்பெஷலி இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர் டூரிசம் செக்டரில் ஒரு பூம் ஒன்று இருக்குது. அப்போ எங்களோட முயற்சி என்னென்றால் இங்கே வடபகுதியில் நாங்கள் அந்த முதலீடுகள் மட்டுமல்ல அந்த முதலீடுகளை கொண்டு வரப்போக்கில் இளைஞர் யுவதிகளையும் அவங்களுக்கு தகுந்த அளவில் அவங்களோட ஸ்கில்ஸ் அவங்களோட தொழில் பயிற்சியை கொடுத்து அவங்க அந்த அவங்களோட ஸ்கில்ஸையும் நாங்கள் அந்த தகுந்த அளவில் இன்க்ரீஸ் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரது தான். நீங்கள் சொல்கிறீங்க 3 கேகேஎஸ் பரந்தன் மாங்குளம் இது 3 அரசு திட்டமாகத்தான் இருக்கிறது. இது தனியார் நிறுவனம் கூட தனியார் முதலீட்டாளரை ஊக்குவிக்கிறதா இருக்கு. ஏன் அந்த திட்டங்களுக்கு போகாமல் தனியான வெவ்வேறு பிரதேசங்களில் அவ்வாறான திட்டங்களை கொண்டு வரக்கூடாது? அரசு திட்டம்னு சொன்னா அது சில விட தட்டி அரசாங்கம் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தான் தராங்க. அரசாங்கம் ஏற்கனவே அச்சுவேலிப்பட்டியான்னு சொல்லி ஒரு தொழிற்பயிற்சி மையம் இருக்குது. இதுவரை அது போனதா இல்லை. அது அரசு சார்பானதுன்றபடி தனியார் ஒரு விஷயமா கொண்டு வந்தால் கண்டிப்பாக தனியாக அதை மேல் நோக்கி கொண்டு போகிறதுக்கான தங்களோட லாபத்துக்காக இருந்தாலும் அதை கொண்டு போகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அவ்வாறான முயற்சியும் செய்யக்கூடாது. இல்லை அந்த முயற்சி தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். கேகேஎஸ் கேகேஎஸ் ஒரு பெரிய இடம் அதில் 360 ஏக்கர் எடுத்து ஒரு பிரைவேட் ஜோன் தான் இவங்க கொண்டு வராங்க. அப்போ அந்த முயற்சியை நாங்கள் ஏற்கனவே எடுத்துருக்கிறோம். இப்போ அரசாங்கம் எந்த ஒரு தொழில் பேட்டையில கொண்டாலும் பிரைவேட் செக்டர்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ண வேணும், முதலீடு பண்ண வேணும். ஆகவே நாங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்குரிய வசதி வாய்ப்புகள் இருந்தால்தான் வெளிநாட்டிலிருந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரலாம். அந்த அவ்வாறான முயற்சிகளை இல்லாட்டி அவ்வாறான அந்த இஷ்யூஸ் ஏற்கனவே இங்கே பல விதமான இஷ்யூஸ் இருக்குது. அதுக்காக வேண்டி தான் நாங்கள் தொழில்நுட்ப
அமர்வுகள் நான்கை நாங்கள் 2வது நாள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இவ்வாறான உங்கள்கிட்ட இருக்கின்ற இங்கிலீஷில் சொல்ல போனால் there are so many issues here. So we have to identify those issues and find possible answers for these questions. I'm not saying everything is fine and good. Okay, for any investment you need a solid infrastructure. The duty of giving the infrastructure is the government's job. Private sector won't do that. Okay, once the infrastructure is being set, okay, the land, electricity, water, and the road base. Okay, so once these basic infrastructure being given, then the private sector will come and invest. So if the private sector to come invest on those infrastructure investment, it will take very long time. Okay, even that is not happening in, say, developed places like Western Province also. உங்களோட ப்ரொஜெக்ட் எவ்வளோ கால பகுதிக்கான இந்த திட்டம் எவ்வளோ கால பகுதிக்கான இல்லை 360 ஏக்கர் காலப்பகுதி எவ்வளோ காலப்பகுதிக்கான ப்ரொஜெக்ட் தம்பி? அதில் சொல்ல போனால் இன்னும் வந்து அந்த காணி அளந்து என்ன டிஎஸ்டி இருந்து பிஓஐக்கு நம்ம பேரம் கொடுக்கல. என்ன கேகேஎஸ் பொதுவான கதை, கேகேஎஸ்ன்றது ஒரு சர்ச்சைக்குரிய பகுதி. இல்லை அது கேகேஎஸ் வந்து இருக்கிற சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் எங்க அதான் இது சர்ச்சைக்குரிய பகுதி, விடுவிக்கப்படாத எல்லாமே இருக்கும். இல்லை இது வந்து அது இல்லை, இது சிமெண்ட் காலதாமதத்தை ஏற்படுத்தாதான் இல்லை, காலதாமதத்தை இது சர்வே பண்ணி முடிஞ்சுது. இப்போ அந்த டிஎஸ்டி வந்து ப்ரொசஸ் நான் தான் செய்து கொண்டிருக்கேன். டிஎஸ்டி இருந்து பிஓக்கு போகுது, பிஓல இருந்து அதை லேண்டு 2 சைடு. இது வந்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பாக தான் போகுது. இது வந்து அப்போ காலம் எடுக்கும் இல்லைன்னு சொல்ல இல்லை, 2 வருஷம் 3 வருஷம் எடுக்கலாம். உடனே சொல்ல இல்லை, ஒரு ஜோன் எடுக்கிறது 2-3 வருஷம் பிடிக்கும். ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் வேற வேணும். இன்வெஸ்டர்ஸுக்கு நாங்கள்லாம் காய்ச்சி கொண்டிருக்கோம். அதில் இன்வெஸ்ட்மெண்ட் ஜோன் வருது, மேனுஃபேக்சரிங், ஹெல்த் கேர், ஹாஸ்பிட்டல்ஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி, இதெல்லாம் வருது. எல்லாம் ரெடியாக இருக்குது. கவர்மெண்ட் தந்தா தான் மிச்சத்தை நாங்கள் முதலீட்டு ஊக்குவிச்சவையும் சப்போர்ட் பண்ணுவோம். அது அவையோட இது இல்லாமல் நாங்கள் செய்யலாம். வாரதெல்லாம் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் தான் வருது. அது வந்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பாக தான் போகும். மற்றது அது ஒன்று. 2வது இப்போ நாங்கள் அக்ரிகல்ச்சர் அக்வாகல்ச்சர் செக்டர் எடுத்தால் கவர்மெண்ட் ஜோன்ஸுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் வெளியானதை செய்யலாம். ஆனால் நாங்கள் மிகவும் குறிப்பாக பார்க்க வேண்டியது எவ்வாறான ப்ரொஜெக்ட்ஸை இங்கே கொண்டு வரலாம். அப்போ அந்த கலந்துரையாடல் தான் இந்த 2ஆம் நாள் அந்த தொழில்நுட்ப அமர்வுகளில் நடத்த போகிறோம். ரைட், இப்போ மாங்குளத்தில் என்ன எவ்வாறான பயிர்களை நாங்கள் பயிர் செய்யலாமட்டு, இல்லாட்டி ஜாஃப்னால் என்ன செய்யலாமட்டு. சரி, அப்போ அந்த நாலேஜ் இருக்க நாங்கள் லாஸ்ட் இயர் போன வருடம் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் கனடாவுக்கு நாங்கள் விஜயம் செய்திருந்தோம். அப்போ அங்கே இருந்த பெரிய கேள்வி என்ன, ரைட் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி, எங்களுக்கு ப்ரொஜெக்ட்ஸ் எல்லாம் தான். இப்போ நாங்கள் ரெடியாக இருக்க வேணும் ப்ரொஜெக்ட்ஸ். அந்த ப்ரொஜெக்ட்ஸ் இல்லாட்டி இங்கே வந்து யாரும் பண்ண மாட்டாங்க. லேண்ட், அதுக்குரிய ROI என்ன, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட், அதில் வர பிரதிபலன் என்ன, அவுட்புட் என்ன, அதை அது 2-3 வருட காலத்துக்கு நாங்கள் செய்வாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து எப்படியாவது ஸ்கேல் பண்ணலாம், அதை எவ்வாறு எந்த முறையில் அதை அபிவிருத்தி செய்யலாம் என்னதை இன்ஃபர்மேஷன் நாங்கள் அவங்களே கொடுக்க வேணும். அப்போ இவ்வாறான டெக்னிக்கல் செஷன்ஸில் நாங்கள் செய்தால் தான் அந்த நாலேஜ் வரும். அந்த துறை சார்ந்தவரோட நாங்கள் இந்த டெக்னிக்கல் நாலேஜை தான் அப்போ ஒரு வே ஃபார்வர்ட் ஸ்ட்ராட்டஜி ஒன்று எங்களுக்கு இருக்கு. இந்த செக்டர்ஸில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொண்டு வரலாம், இவ்வாறான இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்த பகுதிகளுக்கு சூட்டபுளானது என்று சொல்லி நாங்கள் அதை மார்க்கெட் பண்ணலாம். அது கனடாவில் மட்டும் இல்லை, எல்லா இடங்கள்லையும் அது நாங்கள் மார்க்கெட் பண்ணக்கூடியதாக இருக்கும். விசேஷமாக கனடான்னு நாங்கள் சொல்கிறது என்னென்னா எங்களோட டயஸ்போரா கம்யூனிட்டி, ஒரு பெரிய டயஸ்போரா கம்யூனிட்டி வந்துருக்கு. அப்போ ஈஸியாக தான் இப்போ எங்களுக்கு எங்களோட நாட்டை பற்றியோ இந்த பிராந்தியத்தை பற்றியோ கதைப்பதற்கு எங்களுக்கு லேசாக இருக்குது. விசேஷமாக நான் கனடா பிஸ்னஸ் கவுன்சில் இருந்து வந்தபடியாக நான் கனடா பற்றி தான் முக்கியமாக கதைக்க வேண்டியிருக்கேன். ஒரு முழு பேரை சொல்லிட்டு நான் வந்து முகமது ஹமி, சீனியர் வைஸ் பிரசிடென்ட் ஸ்ரீலங்கா கனடா பிஸ்னஸ் கவுன்சில். தேங்க்யூ.